இந்தியாவின் மக்கள், இளைஞர்கள் மோடி உன்னை பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. பயந்துட்டான். ரீல்ஸ் பண்றாரு சார். இப்போ ரீல்ஸ் பண்றாரு, ரெசிக்னேஷன் பண்றாங்க. பிரகாஷ் ராஜ் இப்படி சொல்றாரு. அவர் 2019 பெங்களூர், மத்திய பெங்களூர்ல நிற்கிறார். என்ன, ஒரு சுயேட்சையா நிற்கிறார். எடுத்த ஓட்டு சதவீதம் வந்து 2.41%, 2.4%. இதுவே மோடி ஐயா இதே மாதிரி எம்பிக்கு முதல் முறை நிற்கிறாரு வாரணாசியில் 2014. அப்போ அவர் எடுத்த ஓட்டு பர்சன்டேஜ் 56.5%. அப்போ 20% எடுத்த அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து இவர் பீட் பண்ணுறாரு. அதாவது முதல் முறையாக ஒரு எம்பி 56% வாங்குறாரு, நீங்கள் 2.4% வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் மக்களுடைய பிரதிநிதித்துவம் பற்றி பேசுகிறீங்க பிரகாஷ், அவ்வளோ நல்லதில்லை. ரெண்டாவது, ஆமாம், காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி யூத் பார்க்குறாங்க. யார் அந்த 6000 பேரா? அந்த 5000 பேரை பற்றி பேசாதீங்க. 65% யூத் இந்தியாவில் வந்து 1.4 பில்லியன் பீப்புளில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 75 கோடி மக்கள், 75 கோடி யூத் இவர் பின்னால் இருக்காங்க. இவருடைய ஆதரவு அளிக்கிறாங்க. ஸோ அந்த 75 கோடி மக்களை விட்டுட்டு 6000-7000 பேர் வந்து கலாட்டா பண்ணாங்கன்னு சொல்லி அவர் வந்து மாதிரி துச்சப்படுத்துறது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. அவர் ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் மட்டும் இல்லை, ஒரு மக்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு வந்து ஒரு உள்ளாகிறவர். ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டர் யாரும் இந்த மாதிரி அவ்வளோ உச்சப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி முதல்வர் கூட கொஞ்சப்படுத்தி பேசுகிறது, அது யார் செஞ்சாலும், பாஜக செஞ்சாலும் அது சரியில்லை. ஸோ பிரகாஷ் ராஜ் பண்ணது அவ்வளோ சரியில்லை. எனக்கு இதில் உடன்பாடே இல்லை.